ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா MT-15 தான். BS6 உங்களுக்கு தெரியாத ஒன்றுமே இல்லை. இதை இப்போ வரைக்கும் ரைட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களோட சொல்ல போகிறேன். ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் நல்லா பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது சொல்ல போகிறதில்ல. இதில் என்னோட பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னங்கிறத நான் சொல்ல போகிறேன். நான் இதெல்லாம் ஒரு ரிவ்யூலாம் இல்லை. நான் வண்டி ஓட்டுறப்போ இந்த வண்டி பொசிஷன்ஸ் ஓட்டுறது எப்படி இருக்குது, இதில் கொடுத்துருக்க இன்ஜின்ங்கிறது R15 V3யோட இன்ஜினே தான் கொடுத்துருக்காங்க. இதோட ரைடிங் கம்ஃபர்டபுள் அதேமாதிரி பிக்கப்புங்கிறப்ப எமகா R15 V3 கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக அதை விட பிக்கப் இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. எனக்கு கொஞ்சம் சயின்ஸ் ப்ராக்கெட் R15 V3ல கொடுத்ததை விட இது கொஞ்சம் பெரிய ஸ்பேர் கிட்டாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நல்லாவே இருக்குது. பிரேக்கிங்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் MT-15ல இவங்க சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் R15 V3ல டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். இதேமாரி இது ஃபேமிலி கம்ஃபர்டபுளுக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. எப்படி சொல்றேன்னா, ரைடருக்கு நல்லா இருக்குது, உட்காந்துட்டு இருக்கிற பொசிஷன் எல்லாமே இருக்குது. பட் ஃபேமிலி கம்ஃபர்டபுளுங்கிறது ஷீட் பில்லியன் ஷீட் ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஃபேமிலி மெம்பர்ஸ், லேடிஸ் இல்லை அம்மாவை யாரையாவது கூப்பிட்டு போகணுன்னா கொஞ்சம் கஷ்டம். இது பாய்ஸ் மட்டும் போகிறதா இருந்தால் ஓகே. BS4க்கும் BS6க்கும் இந்த லுக் வாரிஸ் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. இந்த ரிம் கலர் பாருங்கள், எம்லான் கலர்னு சொல்லுவாங்க. இந்த கலர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இன்னும் அட்ராக்டிவாக இருக்குது. இந்த ஒரு பைக்கில் என்ன ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, சைட் ஸ்டாண்ட், இன்ஜின் கட் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஆப்ஷன் எதுக்காகனா, நீங்கள் சைட் ஸ்டாண்ட் எடுக்காமல் உங்கள் வண்டி இன்ஜின் மூவ் ஆகாது. இதனால நிறைய ஆக்சிடென்ட்ஸ் தவிர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனும் இது ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் இந்த பைக் பொறுத்த வரைக்கும் ஒரு 40 to 45 வரைக்கும் மைலேஜ் தருதுன்னு சொல்கிறாங்க. இது BS6 மாடல். இது BS4 சம்திங் ஒரு 30 to 40 தான் கொடுத்துட்டு சொல்லுவாங்க. இது BS6 மாடல் கிட்டத்தட்ட ஒரு 40 to 45 கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதில் இருக்கிற ஸ்பீடோ மீட்டருங்கிறப்ப டிஜிட்டலில் இருக்குது, சூப்பராகவே இருக்குது. இது R15 V3ல R15லாம் இருந்து தான் R15 V3ல இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் லெசர் மாதிரியே தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு லுக் வாரி சூப்பராகவே இருக்குங்கிறது சொல்லலாம். இந்த பைக் ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா ஹேண்டில் ரொம்ப க்ளோஸாக இருக்குது, ரைடருக்கு பக்கத்தாலே இருக்கிற மாதிரி நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது நல்ல ஒரு R15 V3யை கம்பேர் பண்ணும்போது இந்த ஒரு பொசிஷன் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. நல்ல ஒரு கார்னரிங் பண்ணுறதுக்குலாம் சூப்பராகவே இருக்குது. இந்த ஒரு ஹேண்ட்லிங் பொறுத்த வரைக்கும், ஹேண்ட்லர் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. அதேமாதிரி பிரேக்கிங் சிஸ்டம் பக்காவாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அதில் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆவரேஜாக இது R15 V3யை கம்பேர் பண்ணும்போது ஓகே தான். பட் R15 V3யோ இல்லை மற்ற ஃபேர்டு பைக்ஸை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஷோல்டிங்கில் விட்ட நல்லா தூக்கி அடிக்குது. ஷீட்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. அது எதுவுமே குறை சொல்ல முடியாது. ஆனால் ஷீட் பொசிஷன் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. அதே மாதிரி இதோட கீ கண்ட்ரோல்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இது ஒரு நேக்கடு பைக்குங்கிறது இன்னும் கொஞ்சம் இந்த ஹேண்ட்லிங் ஹேண்டில் பண்ணும்போது நல்லா நல்ல வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுக்கு, இன்னும் கொஞ்சம் வளைக்கிறதுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இதோட டிசைன் தான் வேற மாதிரின்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரைடிங் கம்ஃபர்டபுள் நல்லாவே இருக்குது. ஆனால் பில்லியன் ஷீட், ரியர் ஷீட்னு சொல்லும் போது ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஆனால் பில்லியனோ இல்லை பேக்கில் ஃபேமிலி மெம்பர்ஸோ யாராவது வந்தால் ரொம்ப லாங் ட்ரிப்புக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். ரொம்ப பெயின்ஃபுல்லாக அதேமாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஆனால் ஷார்ட் ரைடுக்கு ஓகே, லாங் ட்ரிப்பு கண்டிப்பாக அந்த ஒரு பைக் பில்லியனுக்கு செட் ஆகாது. ரைடருக்கு ஓகேவா இருக்கும். அதேமாதிரி இதில் விண்டு கொஞ்சம் அதிகமாகவே வரும். ஏன்னா இதில் ஃபேடு கிடையாது, விண்ட்ஷீல்டு எதுவுமே கிடையாது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் விண்டு அதிகமாக வருது. அது சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் இந்த ஒரு மாடல் பொறுத்த வரைக்கும். பட் இதோட டிசைனுங்கிறது வேற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. ஆனால் BS4 கம்பேர் பண்ணும்போது BS6 இன்னும் சூப்பராக இருக்குது. அதேமாரி நல்லா பிரேக்கிங் பக்காவாக இருக்குது. குழி குண்டில் விட்டால் நல்லா நங்குன்னு அடி உழுது. அது ஒரு இதாக இருக்குது. அது மாதிரி பிரேக்கிங், கிளட்ச் எல்லாமே பக்காவாக இருக்குதுன்னு சொல்லலாம். R15 V3 நீங்கள் போனது பார்க்கணும். நல்லாவே இருக்குது. இந்த ஒரு டிசைன் எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல ஒரு டிசைன். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃப்ரண்ட்ல அந்த முகங்கிறது, அந்த ஹெட்லைட்ஸுங்கிறது சொல்றது வேற மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஒரு டிசைன். அதே மாதிரி இந்த ரிம்ல இருக்க அந்த ஆரஞ்சு அண்ட் ரெட் கலர் இன்னும் சூப்பரா இருக்கு, நல்லா அட்ராக்டிவா இருக்கு. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். இந்த பைக் எப்படி இருக்கு, நான் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்கு, என்னோட கம்ஃபர்டபுள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. நீங்க இதை பத்தி நீங்க ஏதாச்சும் நினைச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுடைய பர்சனல் ப்ரெஃபரன்ஸ். இதோட டிஜிட்டல் மீட்டருங்கிறது சூப்பரா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டேங்க் பொசிஷன், கீ பொசிஷன் எல்லாமே நல்ல ஒரு விதமா கொடுத்துருக்காங்க. நீங்களே பாருங்க. கிட்டத்தட்ட KTM டியூக் கம்பேர் பண்ணும்போது அதே மாதிரி டிசைன் தான் பாக்குற மாதிரி இருக்கு. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்னும் வேற பைக்ஸ் கிடைச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ போறதுக்கு ட்ரை பண்றேன்.
இதோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 1.7 lakhs வருது, 1.7 லட்சம் ரூபாய்.